இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் கிழக்க பார்த்து மெயின் டோர் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 BHK காம்பேக்ட் தனி வீடாக சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 15க்கு 15 போர்ட்டிகோ, 10க்கு 16 லிவிங் ஹால், 10க்கு 16 கிச்சன் வித் டைனிங், 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம், 10க்கு 10 மினி பெட்ரூம், ரெண்டுக்குமே அட்டாச்சு டாய்லெட், தென் ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 BHK காம்பேக்ட் தனி வீடாக இந்த வீட்டை ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3 சென்ட், டோட்டல் பில்டிங் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட். வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே காம்பவுண்டோட ஒட்டி 2 பக்கமுமே கார்டன் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணியே வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் அழகான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 15க்கு 15. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமுலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 600 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 5000 லிட்டர். வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டோலுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஸ்டேர் கேஸை பிளான் பண்ணி அதுக்கு கீழேயே அவுட்டர் டாய்லெட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 5க்கு 6. வீட்டோட நார்த் சைடு காம்பவுண்ட் வால்லையும் நார்மல் யூசேஜுக்காக சின்னதாக ஒரு மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி போர்ட்டிகோ வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்டில் டிசைன் பண்ணி கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 10க்கு 16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வாலில் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் அழகான வால் மவுண்டட் உட்டன் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் மாதிரியே வீட்டோட விண்டோஸ் கம்ப்ளீட்டாகவே டீக்குட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லேருந்து இப்போ டைனிங்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 8க்கு 10. டைனிங்லேருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 8க்கு 10. கிச்சன் வால் டைல்ஸ் டபுள் கலரில் அப் டு ரூஃப் வரைக்குமே ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கொடுத்து அதுக்கு கீழே தென் டேபிள் டாப்க்கு கீழேயும் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் மாதிரியே டைனிங்லேயும் சவுத் வாலில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே வாஷ் பேஷன் தென் டவல் ராடும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் குபேரமூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10க்கு 16. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5க்கு 5. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் செகண்ட் மினி பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. சைஸ் 10க்கு 10. இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் மினி பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. சைஸ் 5க்கு 6.
டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த காம்பேக்டான 2 BHK தனி வீடு பொள்ளாச்சியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு தாராளமாக வந்து நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.